வாழ்க வளமுடன். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மேச ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ரொம்ப விரிவாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பதிவு செய்யணுன்ட்டு நீண்ட நாள் ஆசை எனக்கு, ஆனால் அதுக்கான நேரம் அமையாமல் இருந்தது. இந்த தருணத்தில் ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்ட்டு ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மாத பலன்கள் ரெண்டு விதமாக நம்ம சொல்லலாம். ஒன்று சூரிய பகவான் மாத கிரகம். சூரிய பகவான் யாருடைய பாவகத்தில் யாருடைய நட்சத்திரத்தில் எத்தனை நாள் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்றது ஐதீகம். அது ஒரு புறம் இருக்கட்டும். ரெண்டாவது, மற்ற கிரகங்கள் நம்மளுடைய ராசிக்கு, மேச ராசிக்கு 5வது பாவகத்தில் யார் இருக்கார், 6வது பாவகத்தில் யார் இருக்கார், 10வது பாவகத்தில் யார் இருக்கார், அந்த இடங்களை வச்சு சொல்லக்கூடியது ஒரு முறை இருக்குது. இப்போ ரெண்டு முறையும் நம்ம பார்க்க போகிறோம். மேசராசி நண்பர்களுக்கு சூரிய பகவான் எந்த இடத்துல இருப்பார், யாருடைய சாரம் வாங்கியிருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும், சேம் டைம் மற்ற கிரக அமைப்புகள் சேர்ந்து எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்ன்றது தான் ஆதாரபூர்வமாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது நீங்கள் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை தான் பிறக்கப்படுது. மூலம் நட்சத்திரன்றது அனுமான் பிறந்த நட்சத்திரம். அற்புதமான நட்சத்திரம், அருமையான நட்சத்திரம். மூலம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் 240 டிகிரி, 360 டிகிரியில் 240 டிகிரியில் தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் தான் இந்த ஏப்ரல் மாதம் பிறக்கப்படுது. அப்போது சூரிய பகவான் அப்படின்றவர் மேச ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி, சொல்லப்போனால் புத்திரஸ்தானாதிபதி. புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் இருக்கார். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை சூரிய பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் தான் இருப்பார். மேசராசி நண்பர்களுக்கு 3-6க்கு சொந்தக்காரர் புதன். அந்த புதனுடைய நட்சத்திரம் மேசராசிக்கு 12வது பாவகத்தில் ரேவதி நட்சத்திரம் இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வராருன்னா அந்த தருணம் மேசராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்காது. சார், பாதகமாக இருக்கும்னா எந்த வகையில் பாதகமாக இருக்கும் சார், சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு மன அழுத்தத்தை கொடுக்கும். புத்திரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதி 6வது பாவகத்துக்கு அதிபதி நட்சத்திரத்தில் 12வது பாவகத்தில் வராருன்னா அப்போது மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 13ஆம் தேதி வரை போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சு, செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்துருச்சு, ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லையே, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லையே, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லையேன்ட்டு மனசுக்குள்ளார ஒரு சில சஞ்சலங்கள் வரக்கூடிய ஒரு தருணமாக வந்துடும். மேசராசியில் பிறந்த நண்பர்கள் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா இது நேரம் இல்லை, இந்த நேரம் வேண்டாம். நான் ஒரு வாகனம் வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, இல்லை ஒரு வீடு வாசல் வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு இருக்கிறேனுங்க, ஒரு பெரிய சுபகாரியங்கள் செய்யறதுக்கு உண்டான தருணம் சூரிய பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, அதுவும் ரேவதி நட்சத்திரத்தில் அவர் ஏறும் பொழுது வேண்டாம். சில ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சூரியன் புதனுடைய சாரம் வாங்கியிருக்கிறதுனால புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதனும் சூரியனுடன் சேர்ந்தாதான் நமக்கு பலனே தவிர சூரியன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாவே அந்த பலன்கள் வந்துடாது. அப்போது நமக்கு 13ஆம் தேதி வரைக்கும் மேசராசி நண்பர்கள் கொஞ்சம் சூதானமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம்தான். அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுத்திடும். கூட பிறந்த பொறுப்புகள், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், உங்களுக்குள்ளார ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு மேசராசி நண்பர்களுக்கு நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துரும். கொஞ்சம் சூதானமாக இருக்க வேண்டிய கட்டம், உடல் உபாதைகளும் கொடுத்துரும். ஏன்னா 6வது பாவகத்துக்கு அதிபதி புதன். அப்போ புதனுடைய நட்சத்திரத்தில் புத்திரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதி 6வது பாவகத்தில் இருக்கிறதுனால மேசராசியில் பிறந்த ஒரு சில சகோதரிகளுக்கு கருசிதைவு, ஒரு சில இந்த மாதிரி சங்கடங்கள் ஏற்படுத்துறதுக்கும், அல்லது ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அந்த ஏப்ரல் 1லிருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் கொடுத்துரும். அந்த ஏப்ரல் 1லிருந்து 13 தாண்டிட்டான்
அசுவினி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி பிறந்த நட்சத்திரத்தில் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வராரு, உங்களுடைய ராசிக்கு வந்துடுவார். அப்போது நமக்கு ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 27ஆம் தேதி வரை அந்த தருணம் அற்புதமான தருணம். அந்த நேரத்தில் புத்திரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியில் வரக்கூடிய தருணத்தில் அவர் உச்சநிலையில் வருவார். எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரியிலிருந்து 13 டிகிரி வரைக்கும் வருவார். 0 டிகிரியிலிருந்து 13 டிகிரி வரைக்கும் சூரிய பகவான் வரக்கூடிய ஒரு தருணம். மேசராசி நண்பர்களுக்கு உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதோ, அல்லது பொருளாதாரத்தில் இருக்கிற பாதிப்புகள் சரியாகிறதோ, இல்லை 5 வருஷமாக 6 வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகிட்டு புத்திர வளர்ச்சி இல்லை அப்படின்னா, புத்திரஸ்தானாதிபதி உச்சநிலையில் இருக்கும் பொழுது கேது பகவானுடைய நட்சத்திரமான சரஸ்வதி பிறந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அந்த கேது பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் 4வது பாதத்தில் 171 டிகிரியில் இருக்கிறார் கேது பகவான். இந்த தருணங்களால் புத்திர வளர்ச்சி கொடுக்கறதுக்கும் ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். ஏன்னா 13 தேதியிலிருந்து 27 தேதி வரை 13 தேதியிலிருந்து 27 தேதி வரை பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் முழுமையாக மேச ராசியில் குரு பகவானோட சேர்றாரு. புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட சேர்ந்ததால் இந்த புத்திர செல்வம் பெறுகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு அதிபதி இந்த மேஷ ராசி அதிபதினு சொல்லுவோம் இல்லைங்களா, செவ்வாய். அந்த செவ்வாய் மேஷ ராசிக்கு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து சுக்கிரனுடைய வீடான மேஷ ராசிக்கு 2வது பாவகத்தை பார்ப்பார். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகளெல்லாம் இந்த நேரத்தில் சரியாகும். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது ஒரு வகையில் வந்துடும். அந்த சரஸ்வதி பிறந்த நட்சத்திரமான அசுவனி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சுபகாரியங்கள் செய்திடும் இந்த பிரபஞ்சம். அதுபோக இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்க தான் செய்யும். எதை சாப்பிட்டா எங்கள் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருக்குது சார், போகாத கோவில் குளம் இல்லை, பார்க்காத ஜோசியம் இல்லை, இது வரைக்கும் எங்களுடைய பஞ்சம் தேர்ந்த மாதிரி இல்லை சார், என் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனையும் நீங்கின மாதிரி இல்லையே சார் அப்படின்னா, கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவானுக்கும் கேதுக்கும் கெடுதல் தானே சார் அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடியது நமக்கு குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் இருக்கிறது நமக்கு பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் 23 டிகிரியில் இருக்கிறார். குருவுடன் சேரக்கூடிய நமக்கு சூரிய பகவான். இந்த வகையில் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களும் படிப்படியாக குறையறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும். அப்போ நமக்கு 13ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் 100% நல்லா இருக்கும். அதுபோக 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை பரணி நட்சத்திரம் 1 பாதம் 2வது பாதத்தில் சூரியன் வராரு. இந்த தருணத்தில் எப்படின்னா மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும் குடும்பத்திற்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும் ஒன்றுமே இல்லை. சுக்கிரன் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருமணக்காரகன். மேசராசி நண்பர்களுக்கு தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி. அப்போ குடும்ப ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு உண்டான அருமையான நேரமாக அமையும். அப்போ நமக்கு 27லேருந்து 30 தேதி, ஏப்ரல் 27லேருந்து 30 தேதி, அந்த 3 நாளில் ஒரு சில நண்பர்களுக்கு திடீர் யோகம் ஏற்படும். வராத பணம் வந்து சேரலாம், அல்லது கொடுத்த பணம் வராத பணம் தான் கொடுத்த பணம் வந்து சேரலாம், அல்ல வெளியூர் வெளிநாடு தொடர்புள்ள வேலை வாய்ப்புகள் அமையலாம், அல்லது ஒரு மனம் வாங்கிறதுக்கான ஒரு யோசனைகள் வந்து அந்த யோசனைகள் செயல்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கலாம். ஆக மேசராசி நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய தருணமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்குன்றதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இது சாதகம்தான், பாதகம் இல்லை. பாதகமாக இருக்கக்கூடியது நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை. சாதகமாக இருக்கக்கூடியது ஏப்ரல் 13 தேதிக்கு மேற்கொண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி வரை மேசராசி நண்பர்களுக்கு 100% இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன்களை கொடுக்க போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை.
சரி நண்பர்களே, இந்த காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.